வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே ருசியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்ல சுவையை கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பெரிய பூண்டை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு புளி கரைசலாக எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இடையில ஒரு மிக்சி ஜாரில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா 3 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மீனோட அளவு கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கரண்டியை போட்டு கிளறாம லேசாக மட்டும் அந்த குழம்புக்குள்ள அந்த மீன் நல்லா முங்குற வரைக்கும் நல்லா அப்படி சமப்படுத்தி விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம், நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து டைம் மாறும். 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள மீன் நல்லா வெந்துடும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். குட்டி குட்டி மீனாக இருக்கிறதுனால 3 நிமிஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் குழம்பு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.